கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாய் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வந்து அவர் வார்த்தைகளை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே அவர் நமக்கு நன்மையாக செய்து கொண்டு வருகிறார். கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். நாம் தேடி போகவே இல்லை. பாருங்கள், ஆபிரகாம் வந்து அவன் தேடி போனானா? இல்லை, எனக்கு வாக்குத்தத்தம் தாங்க, எனக்கு அப்படி பண்ணுங்க இப்படின்னு. அவரே வருகிறாருங்க. அவரே வந்து நம்மளை தேர்ந்தெடுத்து நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்க வச்சிருக்கிறார். ஆகையால் நம்ம எதுக்கும் கலங்க வேண்டிய தேவையில்லை. அவர் நம்ம நேசித்திருக்கிறார். அவருடைய குமாரனை ஏற்கனவே அனுப்பி நமக்கு எல்லா பாவங்களெல்லாம் நீக்கி இந்த பூமி உலகத்தில் இவனுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு அழகாக அற்புதமாக படைத்து வைத்திருக்கிறாருங்க. எப்படி? நம்ம தேடி வந்ததுனால நம்ம மேல் அவர் மேல் ஒரு அன்பு, அளவு கடந்த அன்பு அவருக்கு இருக்கிறது. ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் அவர் தேடி வந்து உங்களை எப்படியாவது வாழ்க்கையில் புஷ் பண்ணி உங்களை மேலே கொண்டு போகணும். அதுதான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. ஆகையால் அவருக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது குறைவே இருக்காது. பாருங்கள், அவருடைய வார்த்தை கவனிப்போம். மறைவானவைகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பாருங்க, இந்த பூமியில் ரெண்டு விதமான, அதாவது ஆவி மண்டலம், இந்த இயற்கை மண்டலம் ஒன்று இருக்கு. இப்போ தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது இந்த பூமியில் ஒன்றுமே, அதாவது ஒன்றும் இல்லை, இந்த அண்ட சராசரி ஒன்றுமே கிடையாது. ஆனால் தேவன் பூமியை சிருஷ்டித்து முடிஞ்ச உடனே அதில் இருள் இருந்து, இப்போ இருள் இருந்து ஒரு சூழ்நிலை என்னதான் அதில் படைத்த விதத்தில் அந்த இடத்துல இருள் இருந்தது. ஆனால் தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று. உண்டாயிட்டு. பாருங்க, இந்த தேவன் எங்கிருந்தோ அழைக்கிறார். அது யாருடையது? தேவனுக்குரியது. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். அவர் அழைக்கிறார், வா சொல்லி அழைக்கிறார். அது வந்துடுது. சந்திரன் உண்டாகிறது, ஆகாய விரிவு உண்டாகிறது, எல்லாமே சொல்கிறார். இது எல்லாம் ஆகாய மண்டலத்தில் இருக்குது. எங்கேருந்து சொல்கிறார்? பூமியை படைத்த இருந்து ஜலத்தில் அசைவாடி கொண்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. பாருங்கள், இப்போ அந்த இடத்துல இருந்து இங்கே வருது அப்படின்னா அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு, அதாவது ஒரு கனெக்டிவிட்டி. சொன்ன உடனே எல்லாம் நடக்க பாருங்க. இது வந்து யாருடைய சொந்தமாக இருக்கிறது? தேவனுடைய சொந்தம். இந்த வார்த்தைகளை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண்காதது ஒன்று இருக்கிறது. நம்மளால் காங்கவே முடியாது, கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அந்த ஆவி மண்டலத்தில் இருக்குது. தேவன் அப்படித்தான் அதை அழைக்கிறார். வா, வர வேண்டும். இருளில் இருக்கும்போது வெளிச்சம் உண்டாகக்கூடும். நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருளில் இருக்கும். சிலவங்க ரொம்ப கீழே போயிடுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சூழ்நிலைகள் ரொம்ப இருக்கும். ஆனாலும் அதிலிருந்து விடுதலை ஆகுவதற்கான தேவனுடைய வார்த்தை இருக்குது பாருங்கள். அதுதான் அந்த ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து நம்மை கொண்டு வருகிறது. அடுத்த வார்த்தை பார்ப்போம். மறைவானவைகளே நம்முடைய தேவனுக்கு கர்த்தருக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள். நம் வார்த்தைகளிலிருந்து சொல்லப்படுற இந்த வார்த்தைகளும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகள். தேவன் சொல்லுகிறார், இதை உன்னால் கொண்டு வர முடியும், இது உனக்கு கீழான ஒரு வாழ்க்கையிலிருந்து மேலான ஒரு வாழ்க்கையை கொண்டு வர முடியும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். எப்படி? ஆதியாகமத்திலே முதல் 2 அதிகாரத்திலே கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். முதல் 1 அதிகாரத்தில் 2-3 வசனத்திலே பாருங்கள். பூமியை அவர் சிருஷ்டித்து உடனே அது இருளடைந்து அவர் சொல்கிறார், இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வருகிற நான் தான்ப்பா. என்ன அழகாக கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் முதல் தொடக்கத்திலே இப்படி இருக்கும், ஆனால் அதிலிருந்து நீ மேற்கொள்ளக்கூடிய சக்தி உன்னால் முடியும் என்று கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். தேவன் அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வர்றார். எப்படி முடியும் என்று சொல்லுவார். வார்த்தையை யூஸ் பண்ணுறார் பாருங்கள். ஒரு மிஸ்ஸல், அதாவது அது ஒரு சொன்னால் அடுத்த செகண்டில் அது வேலை செய்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அதான் சொல்கிறார், உன்னாலேயும் முடியும், உன்னாலேயும் விசுவாசத்தால் முடியும்னு சொல்கிறார். அதான் கிறிஸ்து சொல்லுறாருல, கடலை போய் அவ்விசுவாசிகளே உங்கள் விசுவாசம் எங்கேப்பா போச்சு? நான் இவ்வளோ நேரம் கற்றுக் கொடுத்துருக்கேன்னா நீங்களும் சொல்லுங்கள். அந்த காற்றை அதட்ட சொன்னால் நீங்களும் நிற்க தான் செய்யும். ஏன் விசுவாசிக்கு எப்பொழுதும் நான் உங்கள் கூடவே இருக்கணுமா? தேவனுடைய வார்த்தை தான் அவர் விட்டு சென்றிருக்கிறார். இப்போ தேவன் நம்ம கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இரண்டால் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறதுனால அவரே இப்போ உள்ளுக்குள்ளே வந்துடுறார். நீங்கள் நினைக்கிறேன் எல்லாம் நமக்குள்ளே இருக்கணும், எப்போ பக்கத்திலே இருக்கணும் இல்லை. இப்போ அவர் உள்ளத்திலே வந்து விட்டார். உள்ளத்தில் எப்படி வந்திருக்கிறார்? வார்த்தையின் வடிவத்திலே வந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நமக்கு சொல்ல அவர் ஆயத்தமாக அவர்
பார்க்கிறார். நீ எப்படி நீ யூஸ் பண்ணுதா உன்னுடைய நாவை, அப்படி தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்க போகிறது. அதுதான் சொல்கிறார், மறைவானவைகளே நம்முடைய தேவனுக்கு கர்த்தருக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்ட இதெல்லாம் நமக்கு தெரிந்தவைகள். நம்முடைய நம்ம கர்த்தரை நோக்கி படிக்கிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு வெளிப்படுத்தப்பட்ட தெரிஞ்சவை எல்லாமே கர்த்தரிலிருந்து, இந்த ஆகாய மண்டலத்திலிருந்து, இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து எப்படி கொண்டு வருகிறது இந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள். பைபிளில் இருக்க அனைத்து வார்த்தைகளும் பாருங்கள், அதெல்லாம் ஒரு மனிதன் தெரிந்து அவன் வைத்து கொண்டான், அது எதுனால் நன்மை கிடைக்குது பாருங்கள். அந்த வெளிப்படுத்தப்பட்டவர்கள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். எப்படி நீங்கள் அதை கற்றுருங்க, எப்படி கர்த்தர் இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டோன்னா அதே போல் நீங்களும் வாழ்க்கையினுடைய இருளில், அதாவது நீங்கள் கீழே போனீங்கன்னா தேவனுடைய வார்த்தை கொண்டு உங்கள் நாவில் நீங்கள் எப்படி சொல்லுங்க. முடியும்னு சொல்லிங்களா, முடியாதுன்னு சொல்லிங்களா? முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. ஏனென்றா நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்படி தானே? உங்கள் நாவில் நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு சொல்ல இந்த சின்ன விஷயம் தான், முடியாதுப்பா, என்னால் முடியாது, வேறு யார்கிட்டயாவது போகணும், போதகரை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும். ஆனாலும் ஒரு மனிதன் அவனே என்னாலே முடியும், இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும், நான் இதை ஜெயித்து தீர்வேன் என்று அவன் தீர்மானித்தாலே போதும். அந்த வார்த்தையே முதல் அடி, அடுத்த செகண்ட் அந்த அடி எடுத்து வைத்த உடனே அடுத்தால் அவனுடைய எல்லா பலனும் வந்துடும், ஈஸியாக முடிஞ்சிடுங்க. நீங்கள் சொல்கிற நாவில் இருக்க, அதுதான் தேவன் உள்ளத்தில் வருது. எப்பவும் கூட இருக்கிறார்னு எப்படி இருக்கிறார் நம்ம நினைக்கிறோம், அவருடைய வார்த்தையின் வடிவத்தில் இருக்கிறார். அதான் சொன்னார், நான் எப்போ நான் கூட இருக்கேன்னு நினச்சா மனுஷ ரூபத்தில் இல்லை இப்பொழுது. அப்பொழுது அவர் மனுஷ ரூபத்தில் இருந்தார், இந்த மாமிஷமாக இருந்தார். அப்படி மாமிஷ ரூபத்தில் நம்ம கூட இருக்கிறாரா? இல்லை. இப்போ அவருடைய வார்த்தை இருக்கிறது இல்லவா? அது ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நண்பா நான் உனக்கு மாதம் ஒரு 1,00,000 ரூபா தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நான் அந்த மாதம் உனக்கு அனுப்பிடுவேன். நீங்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கீங்க, நான் உங்களுக்கு 1,00,000 ரூபா மாதம் எவ்வளோ 1,00,000 ரூபா நான் தரேன்னு வச்சாங்களேன். இப்படி நான் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் இப்போது என்ன பண்ணுறேன், இதெல்லாம் வார்த்தையாக சொல்லிட்டேன், உங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் தருவேன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ ஒரு சூழ்நிலையாக வெளிநாட்டுக்கு போகிறேன், எங்கே ஒரு அமெரிக்கா, லண்டன், பிரான்ஸ்லாம் போகிறேன். ஆனால் நான் இப்போ என்ன உங்கள் கூட இருந்து பேசிட்டு நான் இந்த கரெக்டாக செய்வேன்னு சொல்லிட்டேன், வார்த்தையை யூஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி கரெக்டாக செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் நான் இப்போ இல்லை, உங்கள் கூட நான் இப்போ இல்லை, ஆனால் நான் போயிட்டேன். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த வார்த்தை நான் கரெக்டாக செய்வேன்னு சொல்லியிருக்கேன், அந்த வார்த்தை. இப்போ நீங்கள் இப்போ நான் இப்போ போயிட்டேன், அடுத்த மாதத்தில் நீங்கள் வருது 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரும்போது நான் சொல்லியிருக்கேன் 5ஆம் தேதிக்குள்ளே உனக்கு தந்துடுறேன்னு சொல்லி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஐயோ அவர் இப்போ நம்ம நண்பர் இல்லையா, தருவாரா தரமாட்டாரா, இப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது. நான் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறேன், தேவன் அப்படி தான் அந்த வார்த்தை என்னது சொல்லியிருக்கிறாரு, அவர் சொல்லியிருக்கிறார் 5ஆம் தேதி தருவேன்னு சொல்லி, அதை நான் முற்றிலும் விசுவாசிக்கிறேன். ஆனால் நானும் சொன்னது கண்டிப்பாக செய்வேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன் உனக்கு வந்துடும் சரியானு. நான் எந்த உலகத்தில் இருந்தால் என்ன, உங்களுக்கு நான் நெட் பேங்க்லேருந்து பணத்தை போட முடியும், எப்படின்னு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், எப்படியாவது ஒரு வழியாக நான் உங்களுக்கு செஞ்சுருவேன். இல்லைன்னா நான் கமிட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தேவன், அவர் வாக்கு மாறாதவர். மனுஷனோட ஒன்று சொல்லுவான், செய்ய மாட்டான், ஆனால் அவர் வாக்கு மாறாதவர். அது நிச்சயமாக அது சத்தியமான வார்த்தை. அப்படித்தான் அந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிற அந்த வார்த்தை சொன்னது, அவர் சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாகுது என்று சொன்ன உடனே அது வந்துட்டு பாருங்க. ஏனென்றால் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்காது. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் தருவேன்னு சொன்னால் நீங்கள் அதை விசுவாசிக்கணும். தருவேன்னு சொல்லியிருக்கிறார், ஆகையால் அதுக்கு நிச்சயமாக நடக்கும்னு சொன்னோடனே அந்த வார்த்தையை நீங்கள் கேட்ச் பண்ணும்போது அது நிச்சயமாக நீங்கள் இருமரமாக இருந்தீங்கன்னா தான் அவங்க சொன்னார், அந்த கடலில் இருக்கும்போது சொன்னார்ல, ஏன் அவ்விசுவாசிங்க நீங்களும் சொல்லலாமே அப்படின்னு சொன்னார், வார்த்தையை நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி. மாம்ச ரூபத்தில் நான் இப்போ இருக்கிறேன். அவர் எவ்வளோ அளவுக்கு ஃபேத், அதாவது அவர் விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே வளர்த்தர் தெரியுமா அந்த சீசர்களுக்குள்ளே. ஆனாலும் அவர்கள் அவ்விசுவாசமாக தான் இருந்தார். இப்போ நான் சொன்ன அந்த மாதிரி ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த கமிட்மெண்ட், 1,00,000 ரூபா தரேன்னா நீங்கள் தருவானோ தரமாட்டானோ, ஐயோ இன்றைக்கி இருந்தானே வெளிநாட்டு போயிட்டானே எப்படி தருவான் அப்படின்லாம் இருக்கணும். நான் சொல்லியிருக்கிறேன், அவர் சொல்லியிருக்காருப்பா, என் நண்பன் சொல்லியிருக்காரு, தருவான்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக வரும் அப்படின்னு நீங்கள் விசுவாசம் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பல விதமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்பிக்கை இல்லாமல் ஐயோ கிடைக்குமா கிடைக்காதுன்னு இன்னொருத்தர் வரதுக்கு முன்பாக யார்கிட்ட கடன் வாங்கி அப்படி வாங்கி இப்படி வாங்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் கீழே தான் போவீங்க. ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கலை. விசுவாசம் என்பது அந்த வார்த்தையில் இருக்கிற, அந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசமாகும். இந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிற அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இந்த வார்த்தையை விசுவாசிங்கள். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வார்த்தை உங்கள் நாவிலே வையுங்கள். கர்த்தர் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி தான் உங்களுடைய வாழ்க்கையை புஷ் பண்ணுகிறார். இந்த அற்புத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.